வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எடுத்துக்கூடிய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஷாப் இல்லைன்னா பிரிண்டிங் ஷாப் அப்படி இல்லைன்னா கிஃப்ட் ஷாப் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ்க்கு வந்து ஓட வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத நான் டூ வேல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் வந்து ஒரு 1 வீக்கோ அந்த மாதிரி கேட்போம், இல்லை 3 டேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம சம் ஆஃப் என்ன சொல்றது ஒர்க் எல்லாம் போகும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து தனித்தனி டாஸ்க் கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது அது மூலியமா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். இன்னொரு வே என்னன்னா, நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் சேலை யூஸ் பண்ணி வரக்கூடிய ரெகுலர் கஸ்டமருக்கு வர்றாங்க, ஒரு gift எடுக்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பில் போட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லுமே நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ செட் பண்ற மெத்தட் பார்க்கலாம். ரெண்டாவது வீடியோல உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் பத்தி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காண்டாக்ட் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்க, ஒரு ஃபோட்டோ ஸ்டாப்புக்கோ மீன்ஸ் ஒரு கிஃப்ட் ஷாப்க்கோ வர்றாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமைசபிள் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட நம்ம ஃபோன் நம்பர், தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன மாதிரியான கஸ்டமைசேஷன் அதை பத்தி கேட்போம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இவ்வளவுதான் நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க காண்டாக்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து பாலா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பர்சனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர். ஓகேங்களா? நான் வந்து ஏற்கனவே இருந்ததுனால டக்குன்னு நான் இதை கொடுத்துக்கிறேன். இங்க வந்து தமிழ்நாடு. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி தெரிஞ்ச மெயில் ஐடி, இல்லைன்னா நம்ம வந்து எப்பயும் போல ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் வாங்குறோம், டேட் மீன் பேர் வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ்குள்ள போய்க்கிறேன். ஓகேங்களா? நியூவா ஒரு கொட்டேஷன் போற மாதிரி. ஸோ இதுல வந்து அந்த பர்சனோட பேர் அடிக்கிறேன். வந்துருச்சு. கான்டாக்ட்ல நம்ம கிரியேட் பண்ணதுனால இங்க வந்து எடுத்துட்டு வந்துரும். தென் அவங்க கிட்ட என்ன என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து போட்டோ பிரிண்டிங் கேட்குறாங்க, கஸ்டமைஸ்டு பில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் நோட், ஆட் ப்ராடக்ட், ஆட் செக்ஷன் இந்த மாதிரி நீங்க இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இதுலயே வந்து இந்த பிரிண்டிங்கை பத்தின ஏதாவது ஆட் செக்ஷன் கொடுக்குறாங்க, மீன் ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல ஆட் நோட்ஸ் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து நோட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காகனா, இந்த போட்டோ பிரிண்டிங்கோட டிசைனோட சைஸு. ஸோ நான் 8 4க்கு 8. ஸோ 4க்கு 8 ஃப்ரேமு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து அதை இந்த போட்டோ பிரிண்டிங் பத்தின விஷயங்கள் நீங்க போடனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்போ வந்து நம்ம டெலிவரி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து டெலிவரி டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 12ன்னு கொடுத்துருக்கேன். நான் வந்து இங்க வந்து ஒரு 15 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான டேட் அண்ட் டைமும் நம்ம கொடுத்துக்கலாம். எப்போ எத்தனை மணிக்கு வந்து நமக்கு டெலிவரி பண்ண போறோம் அப்படின்றதையும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து என்ன பண்றேன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு சேல் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இந்த போட்டோ ஃப்ரேமுக்கு 1500 அப்படின்ற மாதிரி சும்மா சிம்பிளா கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு. அதை வந்து ஜஸ்ட் நீங்க வந்து கன்ஃபார்ம் மட்டும் தான் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் 3 டாஸ்க்கும் கிரியேட் ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம டைரக்டா இந்த ஸ்மார்ட் லிங்க்குள்ள போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து வெளியில வந்துட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் மாடியூல் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மாடியூலுக்குள்ளேயே போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுக்கு வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது அப்படின்னு இந்த டேஷ்போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டுடூல எவ்வளோ இருக்கு, இன் ப்ராக்ரஸ்ல என்ன போயிட்டு இருக்கு, டன்னான கம்ப்ளீட்டான ஒர்க் வந்து எது எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணதுல பாலன்ற பர்சனுக்கு போட்டோ பிரிண்டிங் வேணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை இன் ப்ராக்ரஸ்க்கு மாத்திக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த இதை வந்து யாரு வந்து பார்க்க போறா, அதுக்கான ப்ராஜெக்ட் மேனேஜர் யூசர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து யூசரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட பிளானிங் டேட், என்னைக்கு பிளான் பண்ண போறோம், நாளைக்கு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எப்பக்குள்ள முடிக்கணும், 15 டெலிவரி கொடுக்கணும். ஸோ 15, நீங்க வந்து 14 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களோட விருப்பம் தான். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு ஸோ கஸ்டமர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ஃப்ரேம் சைஸு, ஸோ இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபோட்டோ பிரிண்டிங்னால அவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோட இதில் இருக்கிறத சும்மா நான் ஏதோ ஒரு பிக்சரை வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து இதில் வந்து சும்மா ஒரு இது மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வந்துடுறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோட்டோ வந்து நம்ம உள்ள அட்டாச் பண்ணிக்கலாம்.
தென் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இதை வந்து ஒரு பர்சனுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தென் இந்த ப்ராஜெக்ட்குள்ள போனீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், ப்ரூஃப் சென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்டிங் ஒர்க் இருக்கு, அதுக்கப்புறம் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரூஃப் வந்து இன் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து இன் ப்ராக்ரஸ்ல கொடுத்துக்கலாம். தென் அதுக்கும் நீங்க வந்து யாராவது அசைன் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ப்ரூஃப் வந்து இது பண்றவங்க ஒரு பர்சனாகவும், அடுத்த பிரிண்டிங் செக்ஷன்ல இன்னொரு பர்சன் இருப்பாங்க, டெலிவரிக்கு இன்னொரு பர்சன். அப்போ வந்து இந்த இடத்துல 3 பேர் இன்டராக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த டாஸ்க்கை ஒவ்வொரு பர்சனுக்கும் நீங்க வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்க ஒரு யூசர் தான் இருக்கனால என்னால ஒரு யூசர் தான் கொடுக்க முடியுது. இன்கேஸ் நம்ம 3 யூசர் 4 யூசர் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இந்த ப்ரூஃப் வந்து யார் கலெக்ட் பண்றாங்க, அந்த விஷயங்கள் வந்து யார் பண்ணுவாங்களோ அவங்கள வந்து நீங்க அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கான டெட்லைனும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ். அதே மாதிரி பிரிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம டன் ஸ்டேஜில் தூக்கி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரிண்டிங் இன் ப்ராக்ரஸில் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டார்ஸ் ரேட்டிங் கொடுக்கலாம். தென் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி டன் ஸ்டேஜில் உள்ளது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் ஒரு இந்த பர்சனே வந்து பாலா அப்படின்ற பர்சனே வந்து கால் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து அவரோட ஆர்டர் நம்பர் மட்டும் கேட்டா போதும். ஓகேங்களா? ஆர்டர் நம்பர் கேட்டுட்டு நீங்க சர்ச் பண்ணா கூட வந்துடும், இல்லைன்னா பேர் கொடுத்து நீங்க சர்ச் பண்ணாலும் சேல் ஆர்டருக்குள்ள வந்துடும். ஜஸ்ட் நீங்க சேல் ஆர்டருக்குள்ள போயிட்டு இந்த ஸ்மார்ட் பட்டனை கிளிக் பண்ணாலே அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த டாஸ்க் வந்து என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு, டெலிவரி வந்து நாளைக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் ஈஸியா சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இதுல நிறைய இருக்கு. இதுல சம் ஆஃப் டாஸ்க் வந்து நீங்க கிரியேட் பண்ற மாதிரி தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ போட்டோ பிரிண்டிங்க்கு ஒரு சம் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். போட்டோ ரீஸ்டோரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேற ப்ராசஸ் இருக்கும். ஸோ நான் அதுக்கு ஒரு கொட்டேஷன் போட்டு காட்டுறேன். ஸோ சேம் அவரே வந்து பாலா அப்படின்ற பர்சன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோரேஷன் அப்படின்ற மாதிரி போட்டோ ரீஸ்டோரேஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10x8 சைஸ்ல ஃப்ரேம் வந்து 1/2 இன்ச்சு அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க. அதுல ஒரு 2 ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான ரேட்டு நான் வந்து 2000 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன் ஓவராலா வேல்யூவை. ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டி எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2 குவான்டிட்டி 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்து நான் கொடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி டெலிவரி எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17ஆம் தேதி கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இது என்ன பண்றேன்னா கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத நான் வந்து வேலிடேட் பண்றேன். ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ண உடனே பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்களா? ஸோ S002. இப்போ வந்து நீங்க டைரக்டா இதுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ள போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலா போட்டோ ரீஸ்டோரேஷனுக்கு வந்து ரெடியா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம இன் ப்ராக்ரஸ் மாத்துறோம். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ப பார்த்த மீன் அந்த போட்டோ பிரிண்டிங்க்கு 3 டாஸ்க் தான். ஆனா இங்க போட்டோ ரீஸ்டோரேஷனுக்கு பாத்தீங்கன்னா டிசைன் வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அண்ட் சென்ட் டு கஸ்டமர், ப்ரூஃப் வந்து கஸ்டமருக்கு சொல்லி கன்ஃபர்மேஷன் வாங்கணும். தென் அதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ராசஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரேம் போடணும், அதுக்கப்புறம் டெலிவரி போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பர்சனாவது இதில் இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்தந்த ஒர்க்கை இந்தந்த பர்சனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்ல வந்து அடுத்த லெவலில் நம்ம வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் நமக்கு அடுத்த மாசத்துக்கு எவ்வளோ இருக்கு ப்ராஜெக்ட், இந்த வீக்ல எதெல்லாம் இருக்கு, ஸோ நம்ம எதெல்லாம் அர்ஜென்ட் பேசிக்ஸ்ல பண்ணணும் அப்படின்ற ஒரு அனலிட்டிக்கு வந்து நீங்க வந்து வர முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட்டா நீங்க வந்து முடிவெடுக்கிறதுக்கு இந்த ஓடோ வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சேல் இன்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வந்து டைரக்டா நம்ம சேல் ஆர்டர் இருக்கு இல்லையா? ஸோ எந்த சேல் ஆர்டருக்கு வந்து நீங்க இன்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டைரக்டா அந்த சேல் ஆர்டருக்குள்ள போயிட்டு கிரியேட் இன்வைஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து டைரக்டா நீங்க வந்து கிரியேட் இன்வைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து ரெகுலர் இன்வைஸ், டவுன் பேமெண்ட் இருக்கும். ஏற்கனவே டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு எவ்வளவு பேலன்ஸோ அதை மட்டும் நீங்க வந்து இன்வைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ரெகுலர் இன்வைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து கிரியேட் டிராஃப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். தென் இதுக்கப்புறம் இதுல ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் போதும், ஒரு இன்வைஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க வந்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் பிரிண்ட் மட்டும் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பிரிண்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டு தென் லோகோ போட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்றதையும் சைஸோட மென்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கஸ்டமர் பாண்டிங் வந்து நல்லபடியாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.